தாலி கட்டியவள் மறுநாள் காணாமல் போனாள். அத்தியாயம் 3. அந்த துப்பாக்கி சத்தம். அதை தெரிஞ்சுக்க நீ உயிரோட இருக்கணுமே. அந்த மனிதன் துப்பாக்கியை அரவிந்தை நோக்கி உயர்த்திய அடுத்த நொடியே டமார் என்ற சத்தம். இருண்ட சாலையில் துப்பாக்கி சத்தம் பயங்கரமாக எதிரொலித்தது. அரவிந்த் அதிர்ச்சியில் கீழே விழுந்தான். சில நொடிகள் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. அவன் தன்னுடைய உடலை பார்த்தான். எங்கும் இரத்தம் இல்லை. அவன் உயிரோடு இருந்தான். அப்படியென்றால் குண்டு எங்கே போனது? அவன் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தான். அவனுக்கு முன்னால் நின்றிருந்த அந்த மர்ம மனிதன் அங்கே இல்லை. சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு மரத்தில் மட்டும் குண்டு பாய்ந்திருந்தது. அரவிந்த் உடனே எழுந்தான். யார் நீ? பதில் இல்லை. மாயாவை எங்கே கூட்டிட்டு போயிருக்கீங்க? அவன் சுற்றிலும் பார்த்தான். கருமையான இருள். தொலைவில் ஒரு கார் வேகமாக செல்லும் சத்தம் மட்டும் கேட்டது. அரவிந்த் அந்த காரை நோக்கி ஓடினான். ஆனால் கார் ஏற்கனவே தொலைவில் மறைந்து விட்டது. அவன் அங்கே நின்று மூச்சு வாங்கினான். அவன் கையில் இருந்த மாயாவின் மொபைலை பார்த்தான். மாயா அனுப்பிய கடைசி மெசேஜ் இன்னும் அதிலே இருந்தது. உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னா உன் அப்பா இருந்த இடத்துக்கு போ. அரவிந்த் அந்த வார்த்தைகளை மீண்டும் படித்தான். அப்பா இருந்த இடம். அவனுடைய மனதில் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அவனுடைய அப்பா இறந்த நாள். அந்த நாள் வீட்டில் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அரவிந்துக்கு வயது குறைவு. அவனுடைய அப்பா ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என்று அவனுடைய அம்மா லட்சுமி சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசவில்லை. ஆனால் இப்போது மாயா காணாமல் போனதற்கும் அவனுடைய அப்பாவின் மரணத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அரவிந்த் உடனே காருக்குள் ஏறினான். மாயா, நீ எதையோ கண்டுபிடிச்சிருக்க. அதனால்தான் என்னை காப்பாற்றுவதற்காக என்னை விட்டு போயிருக்க. இப்போ உன்னை கண்டுபிடிக்க ஒரே வழி என் அப்பாவின் கடந்த காலத்தை தேடுறது தான். அவன் காரை வேகமாக ஓட்டினான். அதே நேரத்தில் மாயா அந்த பழைய கட்டிடத்தில் இன்னும் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னால் நின்றிருந்த வயதான மனிதரை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். நீங்க சொல்றது உண்மையா? அவர் மெதுவாக தலையாட்டினார். ஆமா மாயா, அரவிந்தின் அப்பா உயிரோடு இருந்த கடைசி இரவு நான் அங்கேதான் இருந்தேன். மாயாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போ அவருக்கு என்ன ஆச்சு? அந்த வயதான மனிதர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் கதவை மூடிவிட்டு மெதுவாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். அந்த இரவை நினைச்சாலே எனக்கு இன்னும் பயமா இருக்கு. மாயா அவருக்கு எதிரில் அமர்ந்தாள். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். உண்மை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீ அரவிந்தை தொடர்ந்து காதலிக்க முடியுமா? மாயா அதிர்ச்சி அடைந்தாள். அவரை நான் காதலிக்கிறேன். அதனால்தான் சொல்கிறேன். அவர் அவனை பார்த்தார். உண்மை தெரிஞ்ச பிறகு உன் மனம் மாறிடலாம். மாயா தன்னுடைய தாலியை பிடித்து கொண்டாள். என்ன உண்மை வந்தாலும் அரவிந்தை நான் வெறுக்க மாட்டேன். அந்த மனிதர் சில நொடிகள் அவளை பார்த்தார். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். பல வருடங்களுக்கு முன்னாடி அரவிந்தின் அப்பாவும் உன் அப்பாவும் சேர்ந்து ஒரு தொழில் செய்தாங்க. மாயா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த தொழிலில் பெரிய பணம் வந்தது. ஒரு நாள் அந்த பணம் காணாமல் போச்சு. மாயா கேட்டாள். அதுக்கு என் அப்பாவை குற்றம் சொன்னாங்களா? ஆமாம். ஆனால் உன் அப்பா அதை செய்யலை. மாயா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள். அப்போ யார்? அவர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். யார்? மாயா மீண்டும் கேட்டாள். அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா தான் உன் அப்பா உயிரை இழந்தார். மாயாவின் கண்கள் கலங்கின. என் அப்பா? அவர் தலையை தாழ்த்தினார். உன் அப்பா இறப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் என்னிடம் சொன்னார். என்ன? என் மகளை அவனுடைய குடும்பத்திலிருந்து காப்பாத்துன்னு. மாயா நடுங்கினாள். என்னையா? ஆமாம், அரவிந்தோட குடும்பத்திலிருந்து என்னை காப்பாற்றணும்னு சொன்னாரா? அவர் மெதுவாக தலையாட்டினார். மாயாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்படின்னா நான் அரவிந்தை திருமணம் செய்தது அவர் அவளை பார்த்து அது தற்செயலாக இல்லை. மாயா அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள். என்ன சொல்றீங்க? நீ அரவிந்தை திருமணம் செய்ய வேண்டும் நிலை வரும்னு பல வருடங்களுக்கு முன்பே சிலர் திட்டமிட்டிருந்தாங்க. மாயாவின் முகம் வெளியேறியது. யார்? அந்த மனிதர் கதவை நோக்கி பார்த்தார். அந்த பெயரை இப்போ சொன்னா உனக்கு ஆபத்து. அதே நேரத்தில் அரவிந்த் தன்னுடைய அப்பா இறந்த பழைய இடத்தை அடைந்தான். பல வருடங்களாக யாரும் சொல்லாத ஒரு பழைய சாலை. சுற்றிலும் அடர்ந்த காடுகள். அருகில் ஒரு பழைய பாலம். அவன் காரை நிறுத்தி இறங்கினான். அங்கேதான் அப்பா இறந்தாரா? அவன் மெதுவாக சுற்றி பார்த்தான். அப்போது அவனுடைய கண்ணில் ஒரு பழைய கல் ஒன்று பட்டது. அதில் ஒரு சிறிய குறியீடு இருந்தது. அதே குறியீடு கருப்பு காரின் பின்புறத்தில் இருந்தது. அரவிந்தின் அதிர்ச்சியடைந்தான். இது எப்படி இங்கே இருக்கு? அவன் அந்த குறியீட்டை தொட்டு பார்த்தான். அந்த கீழே ஒரு சிறிய இரும்பு கதவு இருந்தது. அவன் கதவை
திறக்க முயன்றான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அரவிந்த் சுற்றிலும் பார்த்தான். அருகில் கிடந்த இரும்பு கம்பியை எடுத்தான். பலமுறை முயற்சி செய்த பிறகு கிளிக். பூட்டு உடைந்தது. கதவு திறந்தது. அதற்குள் ஒரு சிறிய அறை. பல வருடங்களாக யாரும் பயன்படுத்தாத இடம் போல் இருந்தது. அரவிந்த் உள்ளே சென்றான். சுவரில் பழைய புகைப்படங்கள், ஒரு மேசை, சில கோப்புகள். அவன் ஒரு கோப்பை எடுத்தான். முதலில் பக்கத்தில் அவனுடைய அப்பாவின் பெயர், அடுத்த பக்கத்தில் மாயாவின் அப்பாவின் பெயர். அரவிந்தின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் தொடர்ந்து படித்தான். அந்த கோப்பையில் ஒரு குறிப்பிட்ட தேதியை பார்த்ததும் அவன் உயர்ந்து போனான். அது அவனுடைய அப்பா இறந்த நாள். அந்த தேதிக்கு கீழே ஒரு வரி இருந்தது. இரவு 11:30 சந்திப்பு. அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். அப்பா இறப்பதற்கு முன்னாடி யாரையோ இங்கே சந்திச்சிருக்காரு. அவன் அடுத்த படத்தை திருப்பினான். அங்கே ஒரு பெயர் பாதியாக கிழிக்கப்பட்டிருந்தது. அரவிந்த் அந்த காகிதத்தை வெளிச்சத்து கொண்டு போய் வந்தான். பெயரில் தெரிந்தது 3 எழுத்துக்கள் மட்டுமே. லக். அரவிந்த் குழம்பினான். லக். அவன் மனதில் ஒரே ஒரு பெயர் வந்தது. லட்சுமி. அவனுடைய அம்மா. இல்லை, அது எப்படி சாத்தியம்? அதே நேரத்தில் அவனுடைய பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. அதை நீ தெரிஞ்சுக்க கூடாது. அரவிந்த் உடனே திரும்பி பார்த்தான். அறையின் கதவின் அருகில் ஒருவர் நின்றிருந்தார். அவருடைய முகம் இருளில் மறைந்திருந்தது. அரவிந்த் கோபமாக கேட்டான், யார் நீ? அந்த மனிதர் மெதுவாக வெளிச்சத்துக்குள் வந்தார். அவருடைய முகத்தை பார்த்ததும் அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நீங்க அவர் அரவிந்தின் அப்பாவுடன் பல வருடங்களுக்கு முன்பு புகைப்படத்தில் இருந்த அதே மனிதர். அரவிந்த் நடுங்கிய குரலில் கேட்டான். என் அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மனிதர் பதில் சொல்லவில்லை. என் அப்பா எப்படி இறந்தார்? அவர் மெதுவாக சொன்னார். உங்க அப்பா இறக்கல. அரவிந்தின் கண்கள் விரிந்தன. என்ன? அவர் கொல்லப்பட்டார். அரவிந்த் அதிர்ச்சியில் ஒரு நொடி பின்னால் சென்றான். யாரால்? அந்த மனிதர் அவனை பார்த்து, அதை தெரிஞ்சுக்கணும்னா உன் அம்மாவிடம் கேள். அரவிந்தின் முகம் மாறியது. ஏன் அம்மாவா? ஆமா. அந்த மனிதர் வேகமாக வெளியே சொல்லத் தொடங்கினார். அரவிந்த் அவரை பிடிக்க ஓடினான். ஆனால் வெளியே வந்தபோது அவர் காணவில்லை. அரவிந்த் அங்கே நின்றான். அவன் மனதில் ஒரே கேள்வி. அம்மாவுக்கு என்ன தெரியும்? அதே நேரத்தில் மாயா இருந்த இடத்தில் அவள் தனியாக ஒரு அறைக்குள் அமர்ந்திருந்தாள். அவள் கையில் இருந்த பழைய புகைப்படத்தை திருப்பி பார்த்தாள். பின்புறத்தில் எழுதப்பட்டிருந்தது பெயர் லட்சுமி. மாயா மெதுவாக அந்த பெயரை சொன்னாள். அரவிந்தின் அம்மா. அவள் தன்னுடைய மொபைலை எடுத்தாள். அரவிந்தின் எண்ணை பார்த்தாள். அவனை அழைக்க அவளுடைய விரல் சென்றது. ஆனால் அழைக்கவில்லை. இல்லை, இப்போ நாம் பேசக்கூடாது. அவள் மொபைலை கீழே வைத்தாள். அந்த நேரத்தில் கதவு திறந்தது. மர்ம மனிதன் உள்ளே வந்தான். உனக்கு ஒரு வேலை இருக்கு. மாயா அவளை பார்த்தாள். என்ன வேலை? அவன் ஒரு சிறிய சாவியை அவளிடம் கொடுத்தான். இந்த சாவியை அரவிந்தின் வீட்டில் இருக்கும் ஒரு பெரிய பெட்டிக்கானது. மாயா அதிர்ச்சி அடைந்தாள். அது என்ன பெட்டி? அதில் உன் அப்பாவை கொன்றவனுக்கான ஆதாரம் இருக்கு. மாயாவின் கண் நடுங்கியது. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டு வர்றது? அவன் சிரித்தான். நீ அவனுடைய மனைவி. அவனுக்கு உன்மேல் இன்னும் நம்பிக்கை இருக்கு. மாயாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் அரவிந்தை ஏமாற்ற முடியாது. அவன் முகம் கடுமையாக மாறியது. அப்படின்னா அரவிந்த் உயிரோடு இருக்க மாட்டான். மாயா கண்களை மூடிக்கொண்டாள். வேண்டாம், நாளைக்கு இரவு அந்த பெட்டி என்கிட்ட இருக்கணும். மாயா தன்னுடைய தாலியை பிடித்து கொண்டு அழுதாள். அரவிந்த், என்னை மன்னிச்சிடுங்க. அதே நேரத்தில் அரவிந்த் வீட்டுக்கு திரும்பி வந்தான். லட்சுமி சமையலறையில் நின்றிருந்தார். அவன் நேராக அம்மாவிடம் சென்றான். அம்மா. லட்சுமி திரும்பி பார்த்தாள். என்னப்பா? அரவிந்த் தன்னுடைய அப்பாவின் பழைய புகைப்படத்தை அவள் முன்னால் வைத்தான். இந்த மனிதர் யார்? லட்சுமியின் முகம் மாறியது. யாரு? அப்பாவோட கடைசி நாளில் இருந்தவர். அவள் அமைதியாக இருந்தார். அம்மா, என் அப்பா எப்படி இறந்தார்? லட்சுமியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. விபத்தில் போய். அரவிந்தின் குரல் நடுங்கியது. லட்சுமி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அப்பா விபத்தில் இறக்கலன்னு எனக்கு எப்போவோ தெரியும். லட்சுமி பேச முடியாமல் நின்றார். அரவிந்த் மெதுவாக கேட்டான். அவரை யார் கொன்றது? லட்சுமி திடீரென்று அழ ஆரம்பித்தார். நான் சொல்ல முடியாதுப்பா. ஏன்? நீ தெரிஞ்சுக்கிட்டா உன்னையும் கொன்னுடுவாங்க. அரவிந்த் உறைந்து போனான். யார்? லட்சுமி அவனை பார்த்தார். அவள் வாயில் இருந்த வார்த்தை வரவில்லை. அந்த நேரத்தில் வீட்டின் கதவுக்கு வெளியே ஒரு நிழல் தெரிந்தது. யாரோ ஒருவர் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அரவிந்த் கதவை நோக்கி திரும்பினான். அங்கே யாரு? அவன் கதவை திறந்து வெளியே ஓடினான். ஆனால் யாரும் இல்லை. தரையில் மட்டும் ஒரு சிறிய காகிதம் கிடந்தது. அரவிந்த் அதை எடுத்து பார்த்தான். அதில் ஒரே ஒரு வரி. உன் மனைவி உன்னை காப்பாற்ற உன்னை விட்டு போகவில்லை. அரவிந்தின் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த வரியை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தன. அவள் உன்னை அழிக்கத்தான் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்காள். அரவிந்த் அந்த காகிதத்தை இறுக்கமாக பிடித்தான். மாயா. அவனுடைய கண்களில் கண்ணீர். நீ உண்மையிலே என்னை ஏமாத்தினியா? அதே நேரத்தில் பல கிலோமீட்டர் தொலைவில் மாயா தன்னுடைய கையில் இருந்த சாவியை பார்த்து கொண்டிருந்தாள்.
அவள் மெதுவாக சொன்னாள். நான் அரவிந்தை ஏமாத்தல. ஆனா அவரை காப்பாத்துறதுக்காகத்தான் அவருடைய நம்பிக்கையை உடைக்க வேண்டிய நிலை வந்துடுச்சு. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அந்த இரவு மாயா மீண்டும் அரவிந்தின் வீட்டை நோக்கி திரும்ப போகிறாள். ஆனால் அவர் அங்கே மனைவியாக வரவில்லை. ஒரு ரகசியத்தை தேடுவதற்காக வருகிறாள். அந்த ரகசியம் அவளுடைய அப்பாவின் மரணத்தையும் அரவிந்தின் அப்பாவின் மரணத்தையும் 2 குடும்பங்களையும் பல வருடங்களாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மையும் இணைந்திருந்தது. ஆனால் அந்த பெட்டியை மாயா திறந்தாள். அவள் தெரிந்து கொள்ளப் போகும் உண்மை அரவிந்தை மட்டுமல்ல, லட்சுமியையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது. ஏனென்றால் அந்த பெட்டிக்குள் இருந்த ஒரு பழைய புகைப்படத்தில் மாயா இதுவரை பார்க்காத இன்னொரு முகம் இருந்தது. அந்த முகம் மாயாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருடையது. அவர் யார்? மாயா உண்மையிலேயே அரவிந்தை ஏமாற்றுகிறாளா? அரவிந்தின் அப்பாவை கொன்றது யார்? லட்சுமிக்கு தெரிந்த அந்த ரகசியம் என்ன? மாயாவுக்கு மீண்டும் அரவிந்தின் வீட்டுக்குள் எப்படி வரப்போகிறாள்? அந்த பழைய பெட்டிக்குள் இருக்கும் உண்மை என்ன? இதற்கான பதில் தாலி கட்டியவள் மறுநாள் காணாமல் போனாள். அத்தியாயம் 4 தொடரும். நன்றி, வணக்கம்.